ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம வைத்திருந்த அசல் சொத்து ஆவணங்களை எங்காவது தொலைத்து விட்டாலோ அல்லது அவற்றை எங்காவது மறந்து வைத்து விட்டாலோ வேறு யாராவது இதை தவறாக பயன்படுத்தி உங்கள் சொத்தை உடைமையாக்க முயற்சிக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்ம எப்படி இந்த நில ஆவண சொத்து விவரங்களை அந்த பத்திரத்தை எப்படி பெற முடியும்? இதுக்கு ஆன்லைனில் வழிவகை இருக்கா? ஆஃப்லைன் மூலமா இதை எப்படி நம்ம பெற முடியும்? சொத்து ஆவணங்களை எப்படி பெறுவது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொத்து பத்திரம் என்பது சொத்து ஆவணங்கள் ஆகும். தங்களின் சொத்துக்களை பாதுகாக்க இவற்றை கவனமாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். ஆனால் தவறுதலாக சொத்து ஆவணங்கள் எங்காவது தொலைந்து போய்விட்டால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நம்மில் பலர் பதட்டப்படுவோம். என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாமல் தவிப்போம். இதுபோல கட்டத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளும்பொழுது உங்களுடைய சொத்து பத்திரம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எதிர்காலத்தில் உங்களுடைய சொத்தை விற்க அசல் சொத்து ஆவணங்கள் மிகவும் முக்கியம். இந்த சொத்தின் உண்மைத்தன்மையை உரிமையாளர் நீங்கள் என்பதையும் அதன் மீது உங்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை உள்ளது என்பதையும் சொத்து ஆவணங்கள் மட்டுமே காட்டும். இதனால் சொத்து ஆவணங்களை நம்ம பத்திரமாக வைக்க வேண்டியது அவசியம். அந்த வகையில் அசல் சொத்து ஆவணங்களை இழப்பது அல்லது தவற விடுவது என்பது அந்த நபருக்கு சொத்து உரிமை கோருவதற்கு எந்த தீர்வும் இல்லை என்பதாகும். நிச்சயமாக உங்கள் பெயரிலோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ள ஒருவர் பெயரிலோ சப் ரிஜிஸ்டர் அலுவலகத்தில் சொத்து பதிவு செய்யப்படும். ஆனால் திடீர் தேவை ஏற்பட்டால் அந்த தகவல்களை உடனடியாக பெற முடியாது. அதனால தான் ஆவணம் தொலைந்து போனால் நகல் ஆவணங்களை உருவாக்கும் செயல்முறையை தொடங்குவது நல்லது. உங்களோட சொத்து பத்திரம் தொலைந்து போவதை தவிர திருடப்பட்டாலும் அல்லது எரிக்கப்பட்டாலும் கூடுதல் நகல் காகிதங்களை எடுக்கலாம். அதாவது கூடுதல் நகல் சொத்து பத்திரத்தை நீங்கள் எடுக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். முதலாவதாக, உங்களின் அசல் சொத்து ஆவணங்கள் தொலைந்தாலோ அல்லது திருடப்பட்டாலும் அல்லது யாராவது எரித்து விட்டாலோ அந்த பகுதியை சேர்ந்த காவல் நிலையத்தில் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். எஃப்ஐஆர் பதிவு செய்த உள்ளூர் போலீசார் மறுத்தால் ஆன்லைன் மூலமாக எஃப்ஐஆர் பதிவு செய்யவும். அதற்கு பிறகு ஆவணங்களை கண்டுபிடிக்க போலீசார் முயல்வார்கள். இந்த முயற்சியில் தோல்வியுற்றால் காவல்துறையினர் உங்களுக்கு ஆவணம் கண்டறிய முடியவில்லை என்பதற்கான சான்றிதழ் ஒன்றை வழங்குவார்கள். அந்த சான்றிதழை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, செய்தித்தாள்களில் விளம்பரம் கொடுப்பதாக இருக்க வேண்டும். இந்த விளம்பரத்தில் சொத்து இழப்பு குறித்து அதன் முழு விவரங்களுடன் தெரிவிக்க வேண்டும். இதற்கு பிறகு சில நாட்கள் காத்திருக்க வேண்டும். பொதுவாக 15 நாட்கள் காத்திருக்க பரிந்துரைக்கப்படுகிறது. யாரேனும் வைத்திருந்தால் இந்த விளம்பரத்தை பார்த்து உங்களிடம் பத்திரத்தை திரும்ப கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கடைசி ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்பொழுது உங்கள் ஆவணம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் துணை பதிவாளர் அலுவலகத்தில் நகல் ஆவணத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். சொத்து முதலில் பதிவு செய்யப்பட்ட அதே துணை பதிவாளர் அலுவலகத்தில் இந்த விண்ணப்பம் வழங்கப்படுது. இந்த விண்ணப்பத்துடன் எஃப்ஐஆர் மற்றும் கண்டறிய முடியாத சான்றிதழ் நகல் மற்றும் செய்தித்தாள் கொடுக்கப்பட்ட விளம்பரத்தின் நகலை இணைக்க வேண்டும். இங்கே விண்ணப்பம் உங்களிடமிருந்து சிறிது கட்டணம் பெற்று ஏற்றுக்கொள்ளப்படும். 15 to 20 நாட்களுக்குள் பிறகு சொத்தின் நகல் ஆவணமாக உங்களுக்கு வழங்கப்படும். இதற்கு ஆன்லைன் மூலமாகவும் வசதிகள் உண்டு. ஆன்லைன் மூலமாக நீங்கள் சொத்து ஆவணங்கள் பெற எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோ முடிவிலும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைன்றவங்க பயன்படுத்திங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நபர்கள் அவங்களுடைய சொத்து ஆவணங்களை தொலைத்து விட்டு பதறி இருப்பாங்க. என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வழி மூலமாக உங்களுடைய சொத்து ஆவணங்களை டூப்ளிகேட்டை நீங்கள் வாங்க முடியும். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு அலைச்சலும் பட தேவையில்லை. இந்த வழிமுறையை கடைபிடித்தால் போதும், ஈஸியாக உங்களுடைய சொத்து பத்திரத்தின் நகல்களை நீங்கள் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.